பேருந்தில் பயணம் செய்பவர்கள் இதை ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 4-5 நிறுத்தத்திற்கு பிறகு தான் நம்மளுடைய நிறுத்தம் வரும்னா, அதுக்குள்ளே நம்ம தூங்கிட்டோம், தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னா கண்ணை மூடும் போதே நம்மளுடைய நிறுத்தத்தை தாண்டி பேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடுவோம். கண் தான் தூங்கிட்டு இருக்கும், பிரெயின் மூச்சுக்கிட்டே இருக்கும். எந்த பஸ் ஸ்டாப்பில் கண்டக்டர் என்ன சொல்கிறான்னு காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஸ்டாப்போ இல்லை நீங்கள் இறங்க வேண்டிய நிறுத்தமோ வந்திருக்கும், பஸ் நின்று இருக்கும், இறங்கி போயிருந்திருப்பீங்க. இந்த வீடியோ கேட்குற அத்தனை பேரோட வாழ்விலும் இது நடந்திருக்கும். அது பஸ்ஸில் நடந்திருக்கலாம், ட்ரெயினில் நடந்திருக்கலாம், இல்லை காரில் நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு முறையாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா கவனிக்கணும். நாம் ஒரு விஷயத்தை நம்ம பிரெயின்கிட்ட சொல்லிட்டோம்னா அது அப்படியே கேட்கும், அது அப்படியே நமக்கு பதிலாக வேலை செய்யும். அப்போ 100% வேலை செய்யும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் இன்ஃபர்மேஷனை பிரெயின்கிட்ட தெளிவாக சொல்லணும், மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்களேன், 8 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கூட நாளைக்கு காலையில் 4:30 முகூர்த்தம் இல்லை 4-6 முகூர்த்தம் கல்யாணம்னா நீங்கள் அலாரம் வச்சுட்டு நீங்கள் படுத்து இந்த கல்யாணத்துக்கு போகலாம், நம்மளை அசிங்கப்படுத்துருவாங்க, நம்ம எல்லாருக்கு முன்னாடி போயிடணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னா ஷார்ப்பாக அது நீங்கள் எழுந்ததுக்கு பிறகு தான் அலாரம் அடிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே நடந்திருக்காது. நீங்கள் எழுந்த பிறகு தான் நீங்கள் 4 மணி இல்லை 3 மணிங்கிற அலாரமே அடிச்சிருக்கோம். இது எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பிரெயின் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்குன்னு. அப்புறம் சொல்லப்படும் போது இவன் நம்ம எதிரி அப்படின்னு ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவன் என்னதான் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன் எதிரினே நினைச்சிடும். ஒருத்தனை நண்பன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா மைண்ட்ல அது அவன் அயோக்கிய பயலா இருந்தாலுமே அவனை 100% நண்பன் நினைச்சிடும். அதை டெலீட்டே பண்ண முடியாது. அவன் எது பண்ணாலும் அவனுக்கு ஃபேவரா தான் பண்ண முடியும். நீங்க இதுல இந்த காதலன் காதலி சீன் எல்லாம் இதுல கொண்டு வந்து இணைப்பு வச்சலாம். அவன் அயோக்கிய பயலா இருப்பான், ஆனா அவர் தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி நின்று செத்து போற நிறைய பெண்களையும் ஆண்களையும் பார்த்துருக்கும். அப்ப வாழ்வில் என்ன இலக்கை அடையணும் அப்படிங்கிற விஷயத்த பிரெயின்ட்ட தெளிவா சொல்லிட்டு நீ விட்டுடு, அது பார்த்துக்கும் உன்னுடைய இலக்கு என்னன்னு சொல்லிடு. ஆனா தெளிவா சொல்லிடு, நல்ல விஷயத்த சொல்லு, அது சொல்லிக்கிட்டே இரு. அது உன்னை விழிப்புணர்வோட வச்சிருக்கும். உனக்கு என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு அதுவே தூண்டி விடும், அதுவே வேலையை பார்க்கும், அதுவே உன்னை உயர்ந்த நிலை கொண்டு போகும். நெகட்டிவா சொல்லாது, பாசிட்டிவா சொல்லு. மூளை தான் நம்ம சொல்றதை தெளிவா கேட்கும். நம்ம மூளை நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த இலக்கு வேணாலும் அடையலாம். நீங்க ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு. இது நம்மை சார்ந்தது, நம் விழிப்புணர்வை சார்ந்தது. அதனால 100% நிச்சயமா நடக்கும். நம்பி உங்க பிரெயின்ட்ட நீங்க என்ன வாங்கணுங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. அதுக்கான வேலையை சொல்லும். அதை கண்டிப்பா அப்படியே நடைமுறைப்படுத்துங்க, ஜெயிச்சிருவீங்க. நன்றி. இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பூச்சியை கிளாஸ் ஜாருக்குள்ள போட்டு மேல ஒரு பிளேட்டால் மூன்றார். அது ஒவ்வொரு தடவையும் மேலே குதிக்கும் போது அந்த பிளேட்ல மோதி கீழே விழும். இப்படியே 100 தடவைக்கு மேல நடந்ததுக்கு அப்புறம் காயப்படாம இருக்க அது தன்னோட ஜம்ப் ஹைட்டை குறைச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சயின்டிஸ்ட் அந்த பிளேட்டை முழுசா எடுத்துறார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த பூச்சி தப்பிச்சு போகவே இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப உயரமா குதிக்க முடிஞ்ச அதே பூச்சிக்கு இப்ப தரையில இருந்து கொஞ்சம் உயரம் மட்டும்தான் குதிக்க முடிஞ்சு. மற்ற பூச்சிகள் உன்னால வெளியில குதிக்க முடியும்னு சொன்னாலும் அது நம்பல. வெளியில போக வழியே இல்லைன்னு சொல்லி அவங்களே கிண்டல் பண்ணுது. சைக்காலஜில இதை லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லுவாங்க.